ஹாய். உமன் டு உமன் சப்போர்ட்டில் நான் பண்ணுற விஷயங்கள் ஓசியில் ப்ராடக்ட் வாங்கி பண்ணுறதா சில நாதாரிங்க பேசிகிட்டு இருக்குதுங்க. சாக்கடை வாய் சாக்கடை குணம், நான் செலிப்ரிட்டி அப்படின்ட்டு வாட்டர்மெலன் சொல்லிட்டுற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு அலையுதுங்க. நான் செலிப்ரிட்டி, நான்லாம் பண்ணால் 15,000 ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு 15,000. அடுத்தவங்க உழைப்புக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு வாய் கூசாமல் சொல்கிற விஷயங்கள். இந்த சாக்கடைங்களை பற்றி நான் பேச விரும்பலைன்னு வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நான் ஒரு 5-6 டேஸாக நான் ரெக்வஸ்ட்டை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி ப்ரொமோஷன் கேட்டுட்ருக்கீங்க. பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னால் முடியல. அன்றைக்கி நான் கிரிவலம் போகும்போது கூட கால் வலியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ற சமயத்தில் கூட நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஷூட்டிங்கில் அதுலேயும் பாத யாத்திரை செருப்பு இல்லாமல் வெயிலில் நிற்க வச்சு ஷார்ட் எடுத்தாங்க. அந்த மயக்கத்துலேயும் நான் ட்ரிங்க் பண்ணி நிறைய அந்த எலக்ட்ரால் பவுடர் குடிச்சு நான் என்னோடய லோ பிபியை கண்ட்ரோல் பண்ணி உட்கார்றேன். அந்த கேப்பில் கூட நான் எடிட் பண்ணி உட்காந்துட்ருக்கேன். காலையில் 5:30 மணிக்கு எழுந்து வீட்டை விட்டு 7 மணிக்கு கிளம்புவோம். ரிட்டன் வர்றது 11 மணி 12 மணி ஆகிடும் ஷூட்டு முடிச்சுட்டு வர்றது. ஸோ அந்த டைமில் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுது. இந்த ப்ரொமோஷன் இந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடியுது. அது வச்சு மறுநாள் நான் கிடைக்கிற நேரத்தில் எடிட் பண்ணுறது. ஸோ ரொம்ப டயர்டாக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆர்டிஸ்ட் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேமெண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க ஒரு ஸ்டோரிக்கும் ஒரு கொலாப் பண்ணுறதுக்கும். பட் நான் எதுவுமே வாங்குறதில்ல ப்ராடக்ட் தவிர. அந்த ப்ராடக்ட் ஓசி ப்ராடக்ட் அப்படின்னு வாய்க்கூசாமல் சில விஷயங்கள் பேசுகிறதுனால எனக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பேசும்போது யாருமே நின்று பேச மாட்டேங்கிறீங்க, யாருமே ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்களாவது அது பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அதாவது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடம். யாருக்காக நான் போய் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்லிவிட்டு நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து சிரமப்பட்டு நான் தூக்கத்தை இழந்து ரொம்ப மீடியாவில் பேசுகிற இந்த பேச்சுகளையும் வாங்கி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தும் நான் எதுக்காக நான் இந்த ப்ரொமோஷன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுன்றது ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. என்னை சுற்றி இருக்கவங்களும் அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க, எனக்கு பதில் இல்லை. எனிவே நான் தப்பாக நினைக்க வேண்டாம், எந்த ரெக்வஸ்ட்டும் நான் ஓப்பன் பண்ணல. நிறைய பேர் என்னுடைய குரூப்பு அந்த உமன் டு உமன் சப்போர்ட் குரூப்பில் இருந்து என்னுடைய நம்பர் அதுலேருந்து எடுத்து அதில் இன்ஸ்டாவில் தான் பதில் சொல்ல முடியலன்ட்டு அதில் நீங்கள் கேட்குறீங்க ப்ரொமோஷனுக்கு. நான் அதுலேயும் நான் பதில் சொல்லாமல் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு மன உளைச்சல் இருக்குது. யாருக்காக ஓடுறேன் அப்படின்றத, நான் என் குடும்பத்துக்காக நான் ஓடிட்டுருக்கேன். நான் யாருக்கிட்டேயும் போயிட்டு உமன் டு உமன் சப்போர்ட்டில் நின்று அதுக்கு நான் ப்ராடக்ட் எல்லாருக்கிட்டேயும் ப்ராடக்ட் வாங்கி நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய நடிகையோ மிகப்பெரிய சம்பளத்தில் ஒர்க் பண்ணியோ பெரிய பிரம்மாண்டத்தை ஒரு விஷயம் நான் என்னோடய பேங்க் பேலன்ஸோ ப்ராப்பர்ட்டியும் ஸோ அள்ளி குவிச்சு வைக்கிற அந்த மாதிரி ஒரு கேட்டகரி நடிகை கிடையாது. பட் அந்த மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதை எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது கொச்சப்படுத்தும் போது யாருமே குரல் கொடுக்காத பட்சத்தில் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஸோ எனிவே இது சரியாக தவறான்றது எனக்கு தெரியல. பட் கொஞ்ச நாள் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம், வேண்டாம் அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். என்கிட்ட நிறைய சாரீஸ் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாம் பணம் கொடுத்து வாங்கினது. அது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமலே அதுக்காகவே பாதி நான் வீடே வாங்கினேன். அந்தளவுக்கு பணம் கொடுத்து தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன் திங்ஸு. எனக்காக நான் ஆசைப்பட்டதை நான் நிறைய செலவு பண்ணுவேன். நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். என்னை சார்ந்த இருக்க அத்தனை பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா எனக்காக நான் எவ்வளோ நான் வாங்கியிருப்பேன், எனக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ சாரீஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 500க்கு மேலேயே இருக்குது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு ஷெட்யூல் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுங்க, ரிட்டன் கொடுங்கன்னு சொல்லி கூட நான் சாரீ கொடுத்துருக்கேன், கொடுத்து வாங்கிடுவேன். ஸோ நான் வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் காசு கொடுத்த சாரியே நான் கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்.
கட்டிட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து நிறைய இருக்குது சாரீ. இந்த மாதிரி ஓசி சாரீ வாங்கி ப்ரொமோஷன் பண்ணணுன்றது அவசியமே கிடையாதுங்க. அது நான் இதில் சொல்லிக்கிறேன். அண்டு கொடுக்குற சாரீ எல்லாமே நான் வந்து நான் வேர் பண்ணுற பர்சனல் வேர் பண்ணுற எனக்கு பிடிச்ச பேட்டர்னாக நான் பர்சனல் வேர் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஒரு ஷூட்டில் ஒரு கேரக்டரில் நான் போடுவேன். நான் பார்த்து நான் ட்ரெஸ் வாங்குவேன். ஒரு நைட்டி கூட நான் ரொம்ப செலக்டடாக வாங்குவேன். ரொம்ப செலக்டடாக வாங்குவேன். ஸோ அப்படிப்பட்ட ஆள் டக்குன்னு வந்து ஓசியில் கிடைக்குதுன்றதுனால, ஓசியில் ஃபெனாயில் கிடைச்சா குடிக்கிற ஜென்மங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேட்டகரி நான் கிடையாது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பளம். நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். என் குடும்பத்துக்கு என் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு நான் வந்து எனக்கு சம்பாத்தியம் இருக்குது. ஸோ யாரும் கீழ்த்தனமாக பேசுகிற அளவுக்கு நான் கிடையாது. பிச்சை எடுத்துட்டு எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு கடவுள் கொடுத்து ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். என்ன தேடி போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து பணம் கொடுத்து வாங்கி ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நான் வெல் செட்டிலான ஆள் கிடையாதுங்க. இருக்கிறத வச்சு யாருக்கிட்டேயும் கையேந்தாத அளவுக்கு, யாருக்கிட்டேயும் போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஹெல்ப் கேட்காத அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். யாராவது ஹெல்ப்னு கேட்டால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். ஓகேங்களா? எனிவே கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் வரல. ஓசி ப்ராடக்ட் வாங்கி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு கொடுக்குறீங்க. பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுங்க. ஜால்ரா யாருக்கெல்லாம் அடிக்கணுமோ போய் அடிங்க. நிறைய பேர் ஃபேக் ஐடி பூஸ்ட் பண்ணி பேட் வந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி பே பண்ணி பண்ணுறாங்க என் பேஜுக்கு. அதனால நான் கமெண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வைக்கிறேன். இப்போ நான் ப்ரொமோஷன் கொடுத்தா உங்களுக்கு கமெண்ட் ஆன் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் நடக்குன்றதுனால நான் ஓப்பன் பண்ணி வச்சா மறுபடியும் அது உள்ளே வருதுங்க சில சாக்கடைங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. எனிவே மீடியாக்குள்ளே இருந்தால் இது எல்லாமே வந்து சேரும். அது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ஒரு விஷயம் சொன்னது வந்து அது வைரல் ஆகுது. அது வந்து ட்ரெண்டாக ஒரு நெகட்டிவிட்டியை வச்சு அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து நான் வந்து தப்பாவோ தவறாவோ ஒருத்தவங்கள நான் சொல்லலை. நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்று, அவங்க கேட்குற கேள்விகள் ஒன்றா இருக்குது. ஸோ அது கிளாரிஃபிகேஷன் பண்ண இன்னும் அவங்கள வந்து நான் பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு சாக்கடையான ஒரு குணமுள்ள ஒருத்தவங்களை, ஒரு ஃபேக்காக ஒரு விஷயம் பண்ணுறவங்கள நான் இன்னுமே வந்து நான் பேசி அவங்கள வந்து பிரபலப்படுத்த நான் விரும்பலை. அவங்க வந்து செலிப்ரிட்டி, ஆர்டிஸ்ட்டு, நாமெல்லாம் அக்யூஸ்டு அப்படின்ற மாதிரி பேசுகிற தற்பெருமை பேசுகிற அந்த குணம் பைத்தியத்துக்கு சமம். ஸோ அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனிவே நான் யாருக்குமே இப்போது ஃப்ரீ ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் பண்ணலை. எல்லா நடிகைகளும் எல்லா சீரியல் ஆர்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். வேலையாக பார்க்கணும். அந்த மேடம்லாம் வந்து 15,000 ரூபாய் வாங்குவாங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நடிகையோட ப்ரொஃபைல் கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ பேமெண்ட் வாங்கி பண்ணால் ஹோல்சேல் இல்லைல்ல ப்ராடக்ட்டு. ஓகேங்க, பாய். எனக்கு என்ன வருத்தம் நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சோஷியல் மீடியாவில் ஓசி சாரீ வாங்கி ஓசியில் ப்ராடக்ட் வாங்கி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தருங்க கூட வந்து இல்லை அந்த மேடமாவது பண்ணுறாங்க, மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் பேமெண்ட்டு கேட்பாங்க, அது இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வாய்ஸ் ஓவர் ஒரு கமெண்ட்டில் கொடுத்துருக்கலாமே. யாருமே அந்த வேலை பார்க்கல. ஸோ நான் ஏன் இந்த ப்ரொமோஷன் வேலை பார்க்கணும்னு சொல்லுங்கள். பாய்.